ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முட்டாள்தனத்திலிருந்து புத்திசாலித்தனமாக மாறுவது எப்படி? முட்டாள்தனம்னா என்ன? புத்திசாலித்தனம்னா என்ன? முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இது என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அதாவது தெரியாமல் யதார்த்தமாக செய்கிற ஒரு காரியத்தை தான் முட்டாள்தனம்னு சொல்கிறேன். அது என்னங்கிறத இப்போ நான் தெளிவாக இந்த வீடியோ சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? முட்டாள்தனம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிப்பாங்க. அவங்க தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. எதுனாலும் குடும்பத்துக்கு, தன்னோட சொந்தக்காரங்களுக்கு, தன்னோட பொண்டாட்டி, புள்ள, சொந்தம், இல்லாட்டி யாராவது ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா உடனே எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு நம்மக்கிட்ட எவ்வளோ கேட்குறாங்களோ அது எதுக்கு என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படியே டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் இதுவே அவங்களுக்கு எதுக்காவது தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. காசாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காமல் எடுத்து அடுத்தவங்களுக்காக ஒரு யதார்த்தமாக அப்படின்னு சொல்லலாம், சரி, ஒரு பெருந்தன்மையாக கொடுத்து அவங்க சந்தோஷம் அடைஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதைத்தான் நான் முட்டாள்தனம் சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிறத பூராமே, சம்பாதிக்கிறத பூரா, நம்மக்கிட்ட கிடைக்கிறத பூராமே மற்றவங்களுக்காக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு உடம்பு முடியலையோ இல்லை நம்ம எல்லாருமே இப்படியே காலம் பூரா அப்படியே ஆரோக்கியமாகவே இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு ரீதியாகவோ இல்லை வாழ்க்கையிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ இருக்க காலகட்டத்துக்கு பணம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இருக்கிறதெல்லாம் கிடைக்க நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம். நம்மளுக்கு தேவைப்படும் போது யார்கிட்ட போய் கேட்க முடியும்? கொடுக்கும்போது நான் எத்தனை நாளையாக கொடுப்பீங்க என்னன்னு சொல்லி கேட்டு கொடுத்துட்டா கூட கொடுத்துருவாங்க. இவங்க யதார்த்தமாக பெருந்தன்மையாக சரி போனால் போதும், நம்மகிட்ட இருக்கல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்க அதை அப்படியே வாங்கினவங்க அப்படியே மறந்துடுவாங்க. சரிங்களா? எல்லோரும் வாங்கினதை திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்காது. 10 தடவை கேட்டாலும் பாதி காசு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னென்னா, அப்படியே பெருந்தன்மையாக யதார்த்தமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? தானம் தர்மம் கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் நமக்குன்னு வச்சுக்கோங்க. தனக்கு மிஞ்சியதான் தானமும் தர்மமும். சரிங்களா? நமக்கு இருக்கிறது நம்மளை தேவைக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம கொடுத்து உதவுறதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அது ரொம்ப முடியாதவங்களுக்கு, என்ன சொல்கிறதுன்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம், அது தப்பே இல்லை. ஆனால் நம்மளை சுரண்டி அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பயுமே கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப 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 தப்பு. அது அந்த முட்டாள்தனத்தை நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இப்போ சொல்கிறேன். சரிங்களா? அதைத்தான் நான் முட்டாள்தனம்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த பொருளை காசோ பணமோ பொருளோ அதை கிடைக்கும் போது நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதாவது ஒரு பிரயோஜனமாக உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை எப்படி உங்கள் யூஸ்க்கு எப்படி செலவு பண்ணணுமோ அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தேவைப்படாட்டியும் பின்னாடி கண்டிப்பாக பணம் தான் வாழ்க்கை. பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தேவைப்படும். உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்களுக்கு ஒரு பிள்ளைங்க இருக்குது, உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? இப்போ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிற பூரா நீங்கள் அடுத்தவங்களுக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்கிற மனப்பான்மையில், பெருந்தன்மையில் கொடுக்குறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது. இப்போலாம் திடீர்னு எல்லோரும் என்ன சொல்கிறது, சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல, திடீர்னு ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்தவங்களாம் உங்கள் குடும்பத்தை பார்க்க போகிறது இல்லை. சரிங்களா? உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமா கஷ்டப்படுமாங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் கிடைக்க மற்றவங்களுக்காக கொடுத்து பெருந்தன்மையாக கொடுத்துட்டு என்ன சொல்கிறதுன்னா, நல்ல பேர் வாங்கினா பத்தாது. இந்த நல்ல பேர் உங்கள் குடும்பத்தையோ உங்களையே பார்க்க போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே உடம்பு முடியலைன்னா அதை வச்சு உங்களை என்ன சொல்லலாம், வைத்தியம் பார்க்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வச்சுக்கலாம், உங்கள் குடும்ப செலவுகளை பார்க்கலாம். இப்போ நீங்கள் கிடைக்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஏதோ முடியலை அப்படின்னா அவங்க வாங்கினவங்களாம் நான் வாங்கினேன், நீ வாங்கினேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு கொடுக்குறீங்க எதுனாலும் அப்படின்னா
அவங்க போய் கேட்பாங்க, ஏதோ பாதியாவது வாங்க முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமையே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு சொன்னோம்னா திட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக மனசில் வச்சுட்டு தெரியாமல் வீட்டுக்கு சொல்லாமே கேட்குறவங்களுக்குலாம் உங்களுக்கு கிடைச்சதை பூரா நீங்கள் வந்து தான தர்மம் பண்ணிட்டு கொடுத்துட்டு பெருந்தன்மையாக கொடுக்குறீங்க, அதை வந்து நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுதான் முட்டாள்தனங்கிறது. எதாக இருந்தாலும் கொடுக்குற பொருளோ காசோ பணமோ யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லை யார்கிட்டயா இருந்தாலும் ஏதாவது வாங்குறீங்க, பொருள்கள் வாங்குறீங்க அப்படின்னா எதையுமே வீட்டில் இருக்கவங்ககிட்ட மறைக்காமல் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் இவங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், இவ்வளோ பொருள் கொடுத்துருக்கேன், இவங்கக்கிட்டலாம் இவ்வளோ என்ன சொல்கிறீங்க நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ இடம் வாங்குகிறோம், பொருள் வாங்குகிறோம், வீடு வாங்குவோம், ஒரு தோட்டம் வாங்குவோம் அப்படிங்கிறதுனா அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியாமே நீங்கள் எல்லாம் வாங்கி வச்சு உங்கள் பார்ட்னரு, ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலையோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அதை நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எதுவுமே உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரவே சேராது. அதை உங்கள் கூட இருந்தவங்க சுருட்டத்தான் பார்ப்பாங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? யாரையுமே நம்ப முடியாது. இப்போ இருக்கிறதுக்கு என்ன கிடைக்கும், எப்படி பிடுங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க. அதனால் தயவுசெய்து எதையுமே வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லாமல் பண்ணாதீங்க. கொடுக்கலா இருந்தாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி, காசோ பொருளோ பணமோ எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் வாங்குங்க, செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, இங்கே இவ்வளோ கொடுத்துருக்கே இப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னுங்கிறது டவுட்டு தான். எல்லாருக்குமே டக்குன்னு இப்போ வயசுலாம் ஒரு இதுவே இல்லை. இப்போ என்ன டக்குன்னு எல்லாத்தையுமே அட்டாக் வருது. நம்ம 30 வயசுங்கிறாங்க, அட்டாக் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அதனால் கொடுக்கல் வாங்கல கவனமாக வச்சுக்கோங்க. முட்டாள்தனமாக சம்பாதிக்கிறத பூரா கிடைக்கிறத பூரா உங்களுக்கு இப்போ ஈஸியாக இப்போ நல்ல வேலையில் இருக்கீங்க, நல்ல வருமானம் வருது அப்படிங்கும்போது இந்த காசை வாங்கினோடனே காசை பார்த்தோன்னே பல பேருக்கு வந்து உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சோடனே அப்போ தான் உங்களோட தேவைகள் அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ தான் உங்கள் மேலே அவங்க ஒரு அன்பு அக்கறையை காட்டுவாங்க. பாசமாக இருக்கிற மாதிரி தேன் ஒழுகுற மாதிரி பேசுவாங்க. உங்களை சுற்றி அப்போ தான் நிறையா கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா உங்கள்கிட்ட காசு இருக்குது. அந்த காசை எப்படி வாங்கலாம், எப்படிலாம் நம்ம பேசினா, எப்படிலாம் நம்ம நினச்சா அந்த காசு உங்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு போகும் அப்படிங்கிறத நிறையா பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பழகுவாங்க. நீங்கள் அதெல்லாம் நினச்சி நம்பி நீங்கள் கிடைக்கிறத உங்கள் கையில் இருக்கிறத பூரா கொடுத்தீங்க அப்படின்னா நடுத்தருவில் தான் உங்கள் குடும்பம் நிற்குங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கிடைக்க சேர்த்து வைக்க பாருங்கள். சப்போஸ் யாருக்காவது ஒரு எமர்ஜென்சின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டு கொடுங்க. அதாவது உங்களுக்கு உடம்பு முடியல, உங்களுக்கு முடியாமல் போச்சு அப்படின்னா ஒரு ஆப்ரேஷனே பண்ணுற மாதிரி ஒரு இது, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் காசு இருந்துச்சுன்னா தைரியமாக எடுத்துகிட்டு போய் அவங்க பார்ப்பாங்க. இதே அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்கிறவங்க சொல்லுவாங்க. சப்போஸ் சொல்லலை, மறைக்கலைன்னா இவங்க போய் எப்படி கடனை வாங்கி தான் நம்ம பார்ப்பாங்க. இல்லை வீட்டை விற்கலாம், நகையை விற்கலாம், வீட்டில் இருக்க பொருள்களை விற்கலான்னு தான் பார்ப்பாங்க. வாங்கினவங்க பூரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அவங்கெல்லாம் எல்லாருமே உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. யாரையுமே நம்ப முடியாது. அதனால தான் சொல்கிறேன், முட்டாள்தனமாக எதையும் பண்ணாதீங்க, புத்திசாலித்தனமாக மாறுங்க. முட்டாள்தனம்னா கிடைக்கிறத அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணக்கூடாது. தனக்கு மிஞ்சிய தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு கிடைக்கிற 10 ரூபாயை எப்படி 100 ரூபாயா மாற்றலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம், குடும்பத்துக்காக என்னென்ன சேர்த்து வைக்கலாம், குடும்பத்துக்காக என்ன வீடு வாங்கலாமா, காடு வாங்கலாமா, தோட்டம் வாங்கலாமா, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். அதனால் நீங்கள் இப்படி அடுத்தவங்களுக்காக பார்க்காம உங்கள் குடும்பத்துக்காக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பம் வந்து நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். டெய்லியுமே வீடியோஸ் போகிறேன், ஷார்ட்ஸ் போகிறேன், லைவ் போட்டுட்ருக்கேன். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க.